السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال رسول الله صلى الله عليه وسلم عن أنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال: وأما المهالكات فالشح متاع وهو ومتبع وإجاب المرء بنفسه أو كما قال عليه الصلاة والتسليم. கணிகத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் அவனுடைய தூதுவராம் நமது நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இன்னும் ரப்பினுடைய அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்த எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் நாம் அனைவர்களும் ஒவ்வொரு தினமும் அறிந்து வருகின்றோம். அன்பானவர்களே, இன்றைய தினம் நாம் அறிவது என்னவென்று சொன்னால், ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸினை அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅம்மல் முஹாலிகாத்து, நிச்சயமாக மனிதனை அழிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ளவை, மனிதனை நாசமாக்கக்கூடிய விஷயங்களில் உள்ளவை அவை யாது என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், வழிபடக்கூடிய கருமித்தனம், மிக மிஞ்சிய வழிபட விஷயத்திலேயும் கூட கஞ்சத்தனம் படக்கூடிய ஒரு விஷயம் மனிதனை நாசமடையக்கூடியதாக இருக்கின்றன. தொழுகை என்று இருக்கின்றது, அந்த தொழுகையை அதனுடைய போக்கே தொழுவது அல்ல, அந்த தொழுகையை நம்முடைய மனோ இச்சையில் அதனுடைய போக்கிற்கு ஏற்றாற்போல் தொழுவது. இது வழிபாடுகளிலே கஞ்சம் செய்யக்கூடியது, கருமைத்தனம் செய்யக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனிடத்திலே ஒரு குணம் இருந்தால் அந்த ஒரு மிக கொடுமையான குணம் இருப்பது அவனுக்கும் ஆபத்து, அவனுடைய வாழ்க்கைக்கும் ஆபத்து, ஏன் மறுமைக்கு கூட பெரும் ஆபத்தாக இருக்கின்றது என்று. அது என்ன செயல், அது என்ன விஷயம் என்றால் கஞ்சத்தனம். அன்பானவர்களே, வணக்கத்தில் கஞ்சத்தனம் செய்வது ரப்பிற்கு கஞ்சத்தனம் செய்வதற்கு ஈடாகும். ஏனென்று சொன்னால், வணக்க வழிபாடுகள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் ரப்பிற்கு செய்யக்கூடிய பரிவர்த்தனைகள் அனைத்துமே. அப்பேற்பட்ட பரிவர்த்தனைகள் அனைத்தும் அவனுக்காக வேண்டி செய்யப்படுவதை நாம் கஞ்சத்தனம் செய்தோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கே மாறு செய்வதாக ஆகிவிடும். அப்பேற்பட்ட கஞ்சத்தனத்தை விட்டும் நம் அனைவர்களையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்ததாக மனிதனை நாசமடையக்கூடிய விஷயங்களில் இரண்டாவது வஹுவல் முத்தபிஉ, பின்பற்றக்கூடிய மனோ இச்சை. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய போக்கில் செய்வது சாத்தியமாகத்தான் இருக்கின்றது, நிதர்சன உண்மையாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் மனிதன் இறைவன் ஒரு கால் சொல்லியிருப்பதையும் ஒரு கால் செவியுற வேண்டும். ஏன் என்று சொன்னால், மனிதனை உலகத்திற்கு அனுப்பியதன் காரணம் இறைவனை வணங்கி வழிபடுவதற்காகத்தான், முழுக்க மனோயிச்சையின் கீழ் அடிபடுவதற்கு அல்ல என்பதை புரிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனோயிச்சையை ஒரு புறம் வைத்துவிட்டு இறை வணக்கத்தை நாம் இன்னொரு புறத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மும்முரமாக நாம் எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும். எனவே தான் நிறையவர்கள் சொன்னார்கள், மனோ இச்சையை அவன் அடிபணிந்து விட்டான் என்று சொன்னால்
மறுமையோருக்கு நாசமாகிவிடும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக சொன்னார்கள், வஹிஜாபுல் மர்இ நஃப்ஸி, மனிதர்களிலேயே தன்னைத்தானே சிறப்பானவன் என்று கருதி கொள்வது, பெருமை கொள்வது. இந்த பெருமையை பற்றி நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம், விளக்க கூற வேண்டாம். இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், தன்னைத்தானே சிறந்தவன் என்று கருதுதல். அன்பானவர்களே, இந்த தலைப்பினை நாம் கண்டிப்பாக பேச வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனிதர்களிலேயும் சிறப்பு என்பது, தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்கின்றது. ஏழை தாழ்ந்தவன் என்று சொன்னால் பணக்காரன் அதிகப்படியானவன் என்று கருத்து அல்ல. கோடீஸ்வரன் இருக்கின்றான், அவனும் ஒரே இடத்தில் தான் தொழுகிறான். ஏழையும் இருக்கிறார், அவரும் ஒரே பலியில் தான் தொழுகிறார். இது இஸ்லாம் பாவித்திருக்கக்கூடிய சமநிலை. எவன் ஒருவன் தன்னைத்தானே பெருமையாக கருதி கொண்டிருக்கின்றானோ, தன்னுடைய ஜாதியோ அல்லது தன்னுடைய மதத்தினை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றானோ, ஏன் உதாரணமாக நாம் முஸ்லிம் சமூகத்தவர்களாக இருக்க, நமக்கு அனைத்தும் அறிந்திருக்க பட்சத்திலே நாம் நம்மை சிறப்பாக கருத வேண்டியதுதான், அவசியம்தான். என்றாலும் மற்றவர்களை வைத்துக் கொண்டு நாம் நம்மை என்ன செய்யக்கூடாது, பெருமைப்படுத்திக் கொள்ளவோ தன்னைத்தானே சிரமப்படுத்திக் கொள்ளவோ இவ்வாறு என்ன செய்யக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா அனைத்து மனிதர்களையும் ஒரே ஆதமினுடைய தந்தைக்கு கீழாகத்தான் படைத்திருக்கின்றான். அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு மனப்பான்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பூலகத்திலே நாம் வாழுதல் என்பது அவசியமாக இருக்கின்றது. அது அன்பிற்குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் சொல்ல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மேலே சொல்லப்பட்ட இந்த 3 காரர்களும், இந்த 3 விஷயத்தை பின்பற்றுபவர்களும் இந்த உலகத்திலேயே தன்னைத்தானே நாசப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் நாளை மறுமையும் நாசப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த 3 கொடிய விஷயங்களை விட்டும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா காப்பானாக. மேலும் இறை பொருத்தத்தோடு சுவனம் செல்லக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியத்தையும், மிக பெரும் ஒரு முக்கிய செய்யத்தை